ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நகர்ப்புற நிதி பத்திரங்கள் தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடுதல் விழாவை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபெறும் நகர்ப்புற நிதி பத்திரங்கள் தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடுதல் விழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நகர்ப்புற நிதி பத்திரங்கள் தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடுதல் விழாவை கலைவாணர் அரங்கத்தில் தொடங்கி வைத்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல், இந்த பட்டியலிடுதல் விழாவினுடைய நோக்கம் என்ன? இந்த பட்டியலிடுதல் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் பிற அமைச்சர்கள் யாரேனும் பங்கெடுத்திருக்கிறார்களா? முழு விவரம் என்ன? பதிவு செய்யுங்கள். இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை கலைவாண அரங்கத்தில் இன்றைய தினம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மற்றும் அதே போல பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் நகராட்சி நிதி பத்திரங்கள் தேசிய பங்கு சந்தை பட்டியலில் விழாவில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். குறிப்பாக லிசனிங் செரமனி ஆஃப் ஜிசிசி என மல்டிபிள் போர்ட்ஸ் ஆஃப் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என பெயரிட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று அதே போல பெருநகர சென்னை மாநகராட்சி 200 கோடி ரூபாய் மதிப்பிலான நகர்ப்புற நிதி பத்திரங்களையும் அதே போல தேசிய பங்கு சந்தையின் பட்டியலிட்டு அதாவது நிகழ்வினை மணி ஒழிக்க தொடங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம்னால் மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் அதே போல அமைச்சர்கள் சேகர்பாபு, அதே போல நிதித்துறை அமைச்சர் கண்ணம் தினேசு உள்ளிட்ட அமைச்சர்களும் அதே போல துறை சார்ந்த அதிகாரிகளும் பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றனர். குறிப்பாக அங்க வந்திருக்கக்கூடிய இந்த பங்கு சந்தை தொடர்பான அதாவது வல்லுநர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. சாமுவேல், இந்த பட்டியலிடுதல் விழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இந்த விழாவானது இன்று மட்டும்தான் நடக்க இருக்கிறதா? இந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏதேனும் உரையாற்றவிருக்கிறாரா? விவரம் என்ன? கண்டிப்பாக இந்த பங்கு சந்தை அதாவது இந்த கூட்டமானது தற்போது காமராஜர் கலைவாண அரங்கில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் தற்போது முதலாவது இந்த பங்கு சந்தை தொடர்பான அதாவது முன்கூட்டியே சென்னை மாநகராட்சியில் நடைபெற்று வரக்கூடிய பணிகள் தொடர்பான புகைப்பட கண்காட்சிகளும் அமையப்பட்டிருந்தது. இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் அமைச்சர் கே நேரு உள்ளிட்டோர் இந்த அதாவது புகைப்பட கண்காட்சியை நேரில் சென்று பார்வையிட்டனர். பின்னர் இந்த கண்காட்சிக்கு பிற்பாடுதான் இந்த நிகழ்ச்சியானது துவங்கி இருக்கிறது. முதற்கட்டமாக இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் இந்த பங்கு சந்தை தொடர்பான கருத்துகளையும் அதிகாரிகள் பதிவிடுவர். ஏன்னா விழாவில் முடித்த பிற்பாடு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை சார்ந்த அதாவது நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்க இருப்பதால் இன்றைய தினம் உரையானது தற்போது நடத்தப்படவில்லை எனவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்.